ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, விஜயநகர பேரரசு மற்றும் பாமினி பேரரசை பற்றி தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின் பார்த்துட்டு போவோம். கிதாப் ஐ நவ்ரோஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் ஆஃப். கிதாப் இ நவ்ரோஸ் என்பது டேஷ் என்பவரின் பாடல்களின் தொகுப்பாகும். இதுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா இவருடைய பாடல்கள் தான் பார்த்திங்கன்னா பாடல்களோட தொகுப்பு தான் கிதாப் இ நவ்ரோஸ். அடுத்து பார்த்திங்கன்னா, டூரிங் த பீரியட் ஆஃப் அச்சுத தேவராயா த விஜயநகர் கிங்டம் டிவைட்ஸ் இன்டு. அச்சுத தேவராயர் காலத்தில் விஜயநகர பேரரசு எத்தனை ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 17. ஸோ இந்த 2 கொஸ்டினையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு எல்லா லைனையும் டீப்பாக படிக்கணும் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, விஜயநகர பேரரசு கிபி 1336லேருந்து 1672 வரை ஆட்சி செஞ்சாங்க. விஜயநகர பேரரசு ஆட்சி செய்ததுக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா, காயின்ஸ்லேருந்து நமக்கு தெரிய வரும். கோல்டு காயின்ஸ் பகோடா, சில்வர் ராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் பொன் அல்லது வராகம்னு அழைக்கப்படுது. அப்புறம் செப்பு பட்டயம் ஒன்று இருக்குது, அதாவது காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். இது பார்த்திங்கன்னா தேவராயா 2ஓட ஸ்ரீரங்கம் காப்பர் பிளேட்ஸ்லேருந்து நமக்கு விஜயநகர பேரரசை பற்றி நிறைய தகவல் கிடைக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடத்தில் உள்ள லிட்ரரி சோர்சஸ், அதாவது இலக்கியங்கள் மூலமாக நமக்கு நிறைய தகவல் கிடைக்குது. விஜயநகர பேரரசு உருவான வரலாறு பற்றி பார்த்தோம்னா, கிபி 1336ஆம் ஆண்டு ஹரிகரர் மற்றும் புக்கர் ஆகிய 2 பிரதர்ஸால் தான் பார்த்திங்கன்னா ஆட்சி நிறுவப்பட்டது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வாராங்கல்ல ஆட்சியாளருக்கு கீழே பிரதிநிதிகளாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. வாராங்கல்ல பார்த்திங்கன்னா கம்பிலி அப்படின்னு ஒரு குறுநிலம் இருந்தது. அதை ஆட்சி செய்த சிற்றரசர்களாக இவங்க இருந்தாங்க. அப்புறம் அந்த கம்பிலி முகமது பின் துக்ளக்கால் கைப்பற்றப்பட்ட பிறகு 2 பேரும் டெல்லிக்கு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. டெல்லிக்கு போன 2 பேரும் பார்த்திங்கன்னா இஸ்லாமிற்கு மாற்றப்பட்டார்கள். பிறகு கொஞ்ச நாள் கழித்து துறவி வித்யாரண்யர் அப்படிங்கிறவரால் இந்து சமயத்துக்கு மறுபடியும் மாறி வந்தாங்க. முகமது பின் துக்ளக் டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு தலைநகரத்தை மாற்றினார். அப்புறம் அதுவும் சரியில்லைன்னு தேவகிரிக்கிலேருந்து தலைநகரத்தை டெல்லிக்கே மறுபடியும் மாற்றினார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா துக்ளக்கோட பேரரசு வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹரிகரரும் புக்கரும் மறுபடியும் தென்னிந்தியாவுக்கு ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்சிட்டு அந்த ஊருக்கு பேர் வித்தியநகரம் அல்லது விஜயநகரா அப்படிங்கிற பேரில் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வித்தியநகரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களோட துறவி பேரில் வச்சுருக்காங்க வித்தியநகரம். இந்த நகரம் பார்த்திங்கன்னா துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்குது. இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த விஜயநகர பேரரசு உருவானது. விஜயநகர பேரரசு மொத்தம் 4 ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டது. முதல்ல பார்த்திங்கன்னா சங்கம வம்சம். 1336லேருந்து 1485ஆம் ஆண்டு வரை ஆட்சி செஞ்சாங்க. அடுத்து சால்வ வம்சம் 1485லேருந்து 1503 வரை ஆட்சி செஞ்சாங்க. அடுத்து துளுவ வம்சம் 1503லேருந்து 1570 வரை ஆட்சி செஞ்சாங்க. அடுத்து ஆரவிடு வம்சம் 17ஆம் நூற்றாண்டோட கடைசி வரை ஆட்சி செஞ்சாங்க. முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சங்கம வம்சம். சங்கம வம்சமில் முதல்ல ஆட்சி செஞ்சது பார்த்திங்கன்னா ஹரிகரர் மற்றும் புக்கர். இவங்க 1946 ஹொய்சாலரை தோற்கடித்து அதை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாங்க. 1371 மதுரை சுல்தானியத்தை வீழ்த்தி மதுரையில் மீண்டும் இந்து சாம்ராஜ்யத்தை தோற்றுவிச்சாங்க. அவங்க 2 பேருக்கு பிறகு ஹரிகரா 2 அவர் ஆட்சிக்கு வந்தார். இவர் கிழக்கு கடற்கரை வரை தன்னோட நாட்டை விரிவுபடுத்தினார். ரெட்டிஸ் ஆஃப் கொண்டவிடு, ஆந்திராவை சேர்ந்த கொண்டவிடு ரெட்டியை தோற்கடித்து அடாங்கி மற்றும் ஸ்ரீசைலம் ஏரியாவை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் உள்ள ரச்சகொண்டா என்ற பகுதியை ஆட்சி செய்த வேலமர்களை தோற்கடித்தாங்க. இவரோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா பாமணி பேரரசுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி போர்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஹரிகரருக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1ஆம் தேவராயா 1 ஆட்சிக்கு வராரு. இவர் பார்த்திங்கன்னா துங்கபத்ரா நதியில் ஒரு டேமை கட்டி பஞ்சத்தை தீர்த்து வச்சார். அது போக பார்த்திங்கன்னா பாசனத்துக்காக ஹரித்ரா நதியிலையும் ஒரு டேமை கட்டினார். அப்புறம் கலிங்க நாட்டு கஜபதிகளோட போரிட்டு கொண்டே இருந்தார். இவ்வளோ போர் செய்த
தேவராயர் பார்த்திங்கன்னா ஃபிரோஸா துக்ளக்கால் தோற்கடிக்கப்பட்டு தன்னோட மகளையே அதே ஃபிரோஸா துக்ளக் சுல்தானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. மறுபடியும் 1420 ஃபிரோஸ் துக்ளக் வந்து விஜயநகர பேரரசுக்கு மேலே படையெடுத்தார். ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா தேவராயரை வந்து அவரை தோற்கடிச்சிட்டாரு. விஜயநகர பேரரசு வந்து இவரோட ஆட்சி காலத்தில் கிருஷ்ணா ரிவர் வர விரிவடைந்தது. இவர் தன்னோட படையில் பார்த்திங்கன்னா துருக்கிய வீரர்கள் அப்புறம் குதிரைகள்லாம் இறக்குமதி செஞ்சு தன்னோட படையை வந்து நவீனப்படுத்தினார். மொத்தமாக பார்த்திங்கன்னா 10,000 முஸ்லீம் சோல்ஜர்ஸை வந்து தன்னோட படையில் சேர்த்துக்கிட்டார். இவரோட ஆட்சி காலத்தில் நிக்கோலா கோண்டி அப்படிங்கிற இட்டாலியன் டிராவலர் வந்து விஜயநகர பேரரசுக்கு வந்தார். அப்புறம் ரஷ்ய வியாபாரியான நிக்கிடின் அவரும் விஜயநகர பேரரசுக்கு வந்தார். நிக்கிடின் வந்து பார்த்திங்கன்னா வாயேஜ் டு இந்தியா, இந்தியாவுக்கான பயணம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. இந்த நூலில் வந்து சமண மதத்தை பற்றியும் அதோட கட்டிடக்கலை பற்றியும் நல்லா விளக்கியிருக்கார். மதுரா என்ற சமண துறவி வந்து தேவராயரோட கோர்ட்டில் புலவராக இருந்ததாக சொல்லியிருக்காரு. மதுரா வந்து தர்மநாத புராணா அப்படின்னு ஒரு கன்னட மொழி நூலையும் எழுதியிருக்காரு. இந்த நூலில் பார்த்திங்கன்னா சமணத்தோட 15வது தீர்த்தங்கரர் வந்து தர்மநாதா அப்படிங்கிறவரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கோமதேஸ்வரா அதாவது பாகுபலி அப்படிங்கிறவங்களோடையும் ஒரு போயட் அதாவது போயம் ஒரு கவிதையும் அந்த நூலில் இருக்குது. தேவராயர் பார்த்திங்கன்னா ஹசாரா ராமர் கோவிலையும் ஒரு முத்து மகாலையும் கட்டியிருக்கார். முதலாம் தேவராயருக்கு பிறகு அவரோட மகனான 2ஆம் தேவராயர் அவர் வந்து ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து சங்கம வம்ச அரசர்களில் தலை சிறந்தவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஆட்சியாளர் மட்டும் இல்லாமல் 2 கன்னட மொழி நூலையும் எழுதியிருக்காரு. ஒன்று சொபாகினா சோனே, அப்புறம் அமருக்கா அப்படின்னு 2 நூலையும் எழுதியிருக்காரு. அப்புறம் சமஸ்கிருதத்தில் மகாநட்ட கதா சுதநிதி அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. அப்புறம் பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்க உரையும் எழுதியிருக்கிறாரு. இவரோட கோர்ட்டில் பார்த்திங்கன்னா 2 கன்னட கவிஞர்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் சமராசா, இன்னொருத்தர் பேர் குமாரவியாசா. மேலும் இவரோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா சமஸ்கிருத புலவரான குண்டா திம்தினா அப்படிங்கிறவர் இருந்தார். அப்புறம் தெலுங்கு புலவர்களான கவி சர்ம பௌமா அப்படிங்கிறவரும் இருந்தார். ஸ்ரீநாதா அப்படிங்கிறவர் எழுதிய நூல் பார்த்திங்கன்னா ஹரவிலாசம். இது வந்து ஒரு சைவ நூல், சிவனை பற்றி குறிக்கிற நூல். அடுத்து பரமேஸ்வரா அப்படிங்கிற கணிதவியாளர் வந்து இருந்தார். இவர் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு வானியல் அறிஞர். 2ஆம் தேவராயரை வந்து கஜ பட்டதேரா அப்படின்னு அழைப்பாங்க. கஜ பட்டதேராவுக்கு யானை வேட்டைக்காரர் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு. அப்துர் ரசாக் அப்படிங்கிற பெர்சிய பயணி வந்து தேவராயரோட அவைக்கு வந்தார். தேவராயரோட ஆட்சி வந்து சிலோன்லேருந்து குல்பர்கா வரையும், ஒரிசாலேருந்து மலபார் வரையும் இருந்ததாக இவர் வந்து சொல்லியிருக்காரு. இவருக்கு பின் சாளுவ வம்சம் வந்து தோற்றுவிக்கப்படுது. யாரால் தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாளுவ நரசிம்மா அவரால் தோற்றுவிக்கப்படுது. நரசநாயக் வந்து சாளுவ வம்சத்தை விட்டுட்டு துளுவ வம்சத்தை ஆட்சி செஞ்சார். சாளுவ நரசிம்மரோட தம்பி தான் பார்த்திங்கன்னா நரசநாயக். அவர் வந்து சாளுவ வம்சத்தை விட்டு துளுவ வம்சத்தை ஆரம்பிச்சிருக்காரு. மேபி அவரோட அப்பாவுக்கு வந்து 2 ஒய்ஃப் இருந்திருக்கலாம். ஒருத்தங்க வந்து சாளுவ வம்சத்தை சேர்ந்திருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து துளுவ வம்சத்தை சேர்ந்திருக்கலாம். ஸோ வேறு பேரில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அந்த நரசநாயக் வந்து வீர நரசிம்மராயா அப்படின்னு ஒரு 5 வருஷம் ஆட்சி செஞ்சார். அதுக்கு பிறகு அவரோட தம்பி கிருஷ்ணதேவராயர் வந்து துளுவ வம்சத்தை ஆட்சி செஞ்சார். கிருஷ்ணதேவராயர் இவர் வந்து விஜயநகர பேரரசை ஆட்சி செஞ்ச வலிமையான அரசர். இவருக்குள்ள டைட்டில் பார்த்திங்கன்னா அபினவ போஜா, ஆந்திர பிதாமகா, ஆந்திர போஜா. ஆந்திர இலக்கியத்தில் சிறந்தவராக இருந்ததுனால ஆந்திர போஜா. அப்புறம் யவனராஜ ஸ்தபனச்சாரியா, யவனராஜ ஸ்தாபனச்சாரியா இந்த மாதிரி பட்டங்கள் அவருக்கு வச்சுக்கிட்டாங்க. சின்ன சின்ன சுதந்திர பேரரசர்கள் நிறைய பேரோட போரிட்டு தன்னோட ஆட்சியை வந்து பெருசாக்கிக்கிட்டார். அப்புறம் திவானி அப்படிங்கிற இடத்துல ஒரு போரிட்டு முஸ்லீம் ஆட்சியாளரை தோற்கடித்தார். அதோட பேர் யாருன்னு தெரில. அப்புறம் ரெய்ச்சூர் தோஆப் பகுதியில் போரிட்டு பீஜப்பூர் அடில்சாவை தோற்கடித்தார். தோஆப்னா ஆறுகள் பாய்ந்து வளம் செழிக்கக்கூடிய இடம் தான் பார்த்திங்கன்னா தோஆப். அந்த இடத்துல மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, செழிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு நிறைய போர்கள் நடந்துகிட்டே தான் இருந்தது. 1520 குல்பர்கா மற்றும் ரெய்ச்சூரை கைப்பற்றினார். அங்கு சிறை வைக்கப்பட்டிருந்த 3 பாமினி அரசர்களை விடுவித்தார். சில நேரம் பார்த்திங்கன்னா பாமினி அரசர்களுக்கு சாதகமாகவும் இருந்திருக்காரு, பாதகமாகவும் இருந்திருக்காரு.
அப்புறம் கஜபதி ஆட்சியாளர் பிரதாபருத்ராவை தோற்கடித்தார். இவரோட ஆட்சி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தார். அல்புக்கர்க் அவர் வந்து கிருஷ்ணதேவராயர் பேரவைக்கு தூதர்களையும் அனுப்பினார். கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி காலத்தில் போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ பயஸும் பார்போசாவும் வந்தாங்க. இதுவரை பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணிகள் வந்து நிறைய பேரை நம்ம பார்த்துட்டோம். எல்லோரும் எந்தெந்த நாட்டுக்காரங்க அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இவரோட ஆட்சியில் அஷ்டதிக்யஜங்கள் அப்படிங்கிற 8 அறிஞர்கள் வந்து இருந்தாங்க. இவங்க வந்து அமைச்சர்களாகவும் இருந்தாங்க, அவை புலவர்களாகவும் இருந்தாங்க. யாரெலான்னு பார்த்திங்கன்னா அல்லசானி பெத்தண்ணா. இவர் வந்து ஆந்திர கவிதா பிதாமகா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் வந்து மனுசரிதம் மற்றும் ஹரிக்காதசரம் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. அப்புறம் தெனாலி ராமகிருஷ்ணா பாண்டுரங்க மகாமாத்தியம் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. அப்புறம் பிங்காளி சுரண்ணா அப்படிங்கிறவர் வந்து கருட புராணம், பிரபாவதி, ராகவா பாண்டவியம் அப்படிங்கிற நூலையும் பிங்காளி சூரண்ணா எழுதியிருக்காரு. அப்புறம் இவர் இன்னொரு எழுதிய நூல் வந்து கலாபூர்ண தயோனா, இந்த நூலையும் எழுதியிருக்காரு. இப்போ 3 பேர் பார்த்துருக்கோம். இன்னும் 5 பேர் பார்த்திங்கன்னா தூஜாதி, நந்தி திம்மண்ணா, பட்டுமூர்த்தி, அப்புறம் புனா வீரமத்ரா, அப்புறம் மல்லனா, இப்படி 8 பேர் அஷ்டதிக்கஜங்களாக விஜயநகர பேரரசில் இருந்திருக்காங்க. கிருஷ்ணதேவராயரோட நூல்கள் பார்த்திங்கன்னா அமுக்த மால்யதா, இது வந்து தெலுங்கு மொழியில் இருக்குது. இது வந்து பெரியாரோட மகளான ஆண்டாளை பற்றின கதை தான் அமுக்த மால்யதா. அடுத்து ஜாம்பவதி கல்யாணம் மற்றும் உஷா பரிணயம், இந்த 2 நூலும் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு. விஜயநகர பேரரசில் முக்கியமான கட்டிடக்கலைக்கு பங்கு வச்சவர் வந்து கிருஷ்ணதேவராயர். இவர் வந்து என்னெல்லாம் கட்டியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா கம்பியில் உள்ள விட்டல சுவாமி கோயில், ஹசரா ராமசுவாமி கோயில், இந்த 2 கோயில் கட்டியிருக்காரு. அப்புறம் ஒரு சிறிய நகரமான நாகலாபுரத்தையும் உருவாக்கியிருக்கார். கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு அச்சித தேவராயர் அப்படிங்கிறவர் ஆட்சிக்கு வந்தார். இவரோட ஆட்சியில் பார்த்திங்கன்னா போர்த்துகீசிய பயணியான ஃபெர்னோஸ் நுனிஸ் அப்படிங்கிறவர் வந்தார். இவர் வந்து கன்னட போயட் சாட்டு விட்டலநாதா அப்படிங்கிறவரை ஆதரித்தார். சாட்டு விட்டலநாதா வந்து ஒரு பெரிய பாடகர் மற்றும் இவர் வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா திருவேங்கடநாதா கோயில். அந்த கோயில் வந்து இன்றைக்கி அச்சுதராயர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ஆட்சி செஞ்சவர் பார்த்திங்கன்னா சதாசிவராயர். இவர் வந்து துளுவ வம்சத்தை சேர்ந்த கடைசி அரசர். ஆனால் உண்மையான அதிகாரம் பார்த்திங்கன்னா இவரோட அமைச்சர் அலியா ராமராயா அப்படிங்கிறவரோட கையில் இருந்தது. இவரோட ஆட்சி காலத்தில் தான் அந்த புகழ்பெற்ற தலைக்கோட்டா போர் வந்து நடைபெற்றது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ராட்சசி தங்கடி அப்படிங்கிற இடத்துல இருந்தது. அதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா பன்னிகட்டி அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து விஜயநகர பேரரசுக்கும் பாமணி பேரரசுக்கும் போர் நடந்தது. விஜயநகர பேரரசோட தலைவர் வந்து ராமராயர். பாமணியில் பார்த்திங்கன்னா பிஜப்பூர், அகமது நகர், கோல்கண்டா மற்றும் பீடார், இந்த 4 சுல்தான்களும் ஒன்று சேர்ந்து விஜயநகர் கூட போரிட்டு விஜயநகர பேரரசை வீழ்த்தினாங்க. விஜயநகர பேரரசு தோற்கடிக்கப்பட்டு அரசர்கள் எல்லாமே எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்படி எஸ்கேப் ஆனவங்க பார்த்திங்கன்னா 1565க்கு பிறகு பெனுகொண்டா அப்படிங்கிற இடத்துல ஆரவிடு வம்சத்தை தோற்றுவித்தனர். அங்கேயும் பாமணி சுல்தான்கள் வந்த பிறகு சந்திரகிரி அப்படிங்கிற இடத்துக்கு இடம்பெயர்ந்து அங்கேயும் ஆரவிடு வம்சத்தை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா திருமலை, ஸ்ரீரங்கா, அப்புறம் 2ஆம் வெங்கடா, இவங்க எல்லாம் முக்கியமான அரசர்களாக இருந்தாங்க. கடைசி அரசர் பார்த்திங்கன்னா 3ஆம் ஸ்ரீரங்கா, அதாவது ஸ்ரீரங்கா 3, இவர் தான் விஜயநகர பேரரசின் கடைசி அரசர். இதில் கொடுத்துருக்க வருஷங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். ஸ்கூல் புக்லேயும் மாறுபடும், நெட்லேயும் மாறுபடும். ஸோ வருஷங்கள் நமக்கு ரொம்ப ஒன்றும் முக்கியம் கிடையாது. அந்த போருக்கான வருஷம் ரொம்ப முக்கியம். மன்னர்கள் ஆட்சி செஞ்ச வருஷம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. விஜயநகர பேரரசில் வந்து அரசர் வந்து ராயர் அப்படின்னு சொல்லப்பட்டார். இவரே மேல்முறையீட்டின் கடைசி அப்பீல் அப்படின்னே சொல்லுவாங்க. நாடு வந்து பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. மண்டலங்களை ஆண்டவர்கள் வந்து மண்டலேஸ்வரா அல்லது நாயக்கர்கள். அடுத்து மண்டலங்கள் நாடுகளாக பிரிக்கப்பட்டது. நாடு ஸ்தலங்களாக பிரிக்கப்பட்டது. ஸ்கலம் கிராமங்களாக பிரிக்கப்பட்டது. நிலவரி பார்த்திங்கன்னா 6ல் 1 பங்கு நிலவரி. படை மற்றும் நிர்வாகம். படை ஒன்று, பெரிய படை ஒன்று தேவைப்பட்டது. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா விஜயநகருக்கும் பாமணிக்கும் பல ஆண்டுகளாக போர் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது. போர் நடந்ததுக்கான முக்கிய காரணம் வந்து இந்த கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கிடையே இருந்த ரெய்ச்சூர் தோப்பு தான். இது வந்து ரொம்ப வளமான பகுதி. அந்த இடத்த யார் கைப்பற்றா அப்படிங்கிற இடமும், அடுத்து இந்து முஸ்லீம் அப்படிங்கிற போருக்கான காரணமும் உண்டு.
அடுத்து கிருஷ்ணா மற்றும் கோதாவரி டெல்டா பகுதிக்காகவும் சண்டை நடந்தது. விஜயநகர பேரரசில் வந்து யானைகள் நிறைய இருந்தது. அப்புறம் குதிரைகளை வந்து அரேபியாவிலேருந்தும் அதர் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்தும் இறக்குமதி பண்ணாங்க. மலபார் பகுதி வந்து பணக்கார வணிக மையமாக திகழ்ந்தது. இந்த மாதிரி நாட்டை பிரித்து படைகளை மெயின்டைன் பண்ணதுக்காகவே பார்த்திங்கன்னா அமர நாயக்க முறையை கொண்டு வந்தாங்க. இந்த மூலமாக நாயக்கர் அல்லது பாளையக்காரர்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை ஆட்சி செஞ்சாங்க. அந்த வழங்கப்பட்ட நிலம்தான் அமரம். இப்படி ஆட்சி செஞ்சுட்டு வரியை மட்டும் விஜயநகர பேரரசுக்கு கொடுப்பாங்க. நாயக்கர்கள் தான் அந்த நிலங்களுக்கு பொறுப்பாளர்கள். அவங்க தான் அங்கே இருக்க கோட்டைகளோட தளபதிகளாகவும் இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் மற்றும் அங்குள்ள கோயில் மற்றும் பாசனத்துறையும் நிர்வகித்தவங்க இந்த நாயக்கர்கள் தான். கோட்டை சுவரில் பார்த்திங்கன்னா பால்கனி போன்ற அமைப்பு வச்சு கட்டப்பட்டாங்க. இதை வந்து இங்கிலீஷில் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பேரப்பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பீரங்கியை ஒளிச்சு வச்சு யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சு எதிரிகளை சுடுறதுக்காக இந்த அமைப்பை வச்சுருந்தாங்க. விஜயநகர பேரரசோட சமூக வாழ்க்கை பற்றி பார்ப்போம். அல்லசாணி பெத்தண்ணா அப்படிங்கிறவர் வந்து மனு சரிதம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலில் வந்து 4 வர்ண ஜாதிகள் இருந்ததாக சொல்லியிருக்காரு. பிராமின்ஸ், அத்திரியாஸ், வைசியாஸ், சூத்ராஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பிற்கால வேத காலத்திலேருந்தே இந்த 4 பிரிவு இருந்ததாக சொல்கிறாங்க. டோமிங்கோ பயஸ் என்ன சொல்கிறாருன்னா பணக்காரர்கள் வீட்டில் வந்து நிறைய அடிமைகள் இருந்ததாக சொல்கிறாரு. நிக்கோலா கோண்டி வந்து என்ன சொல்கிறாருன்னா அவரும் அடிமை முறை வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களோட ஆட்சியில் பொழுதுபோக்கு வந்து நடனம், இசை, ரெஸ்லிங், கேம்பிளிங், காக் ஃபைட்டிங் அதாவது சேவல் சண்டை இது எல்லாமே பொழுதுபோக்காக இருந்தது. பார்போசா என்ன சொல்கிறாருன்னா சமய சுதந்திரம் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாரு. சைவ மதம் மற்றும் வைணவ மதம் எதனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து இருந்து இவரோட ஆட்சியில் தான் அதாவது விஜயநகர பேரரசோட ஆட்சியில் தான் ராமானுஜரும் இருந்தார். இவர் வந்து வைணவ தலைவராக இருந்தார். இன்னொரு மத ஒற்றுமைக்கான சமத்துவத்துக்கான எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா 2ஆம் தேவராயர் வந்து தன்னோட படையில் முஸ்லீம் வீரர்களை சேர்த்துக்கிட்டார். அப்புறம் கிருஷ்ணதேவராயரோட முக்கியமான நூல் வந்து அமுக்த மால்யதா. இது வந்து பெரியாழ்வாரோட மகளான அதாவது வளர்ப்பு மகளான ஆண்டாளை பற்றின கதை தான் அமுக்த மால்யதா. புக்கரோட மகனான குமார கம்பண்ணா அவரோட மனைவி பேர் பார்த்திங்கன்னா கங்காதேவி. இந்த கங்காதேவி நூல்கள் எழுதியிருக்காங்க. என்னெல்லாம் பார்த்திங்கன்னா மதுரா விஜயம், ஹன் நாமா, திருமலை நாமா. இந்த மதுரா விஜயம் வந்து மதுரை சுல்தானியர்களை விஜயநகர பேரரசு தோற்கடித்த கதையை எழுதியிருக்காங்க. பெண்களோட நிலை வந்து எப்படி இருந்துச்சு? சதி பெருமைப்படுத்தப்பட்டது. அதாவது உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து பெருமையாக இருந்தது. உடன்கட்டை ஏறும் முறையை வந்து ஒரு திருவிழாவை போல் பெருசாக கொண்டாடியிருக்காங்க. அப்புறம் தேவதாசி முறை வந்து பின்பற்றப்பட்டது. அப்புறம் வந்து ஆண்கள் பல பேரை திருமணம் செய்யும் பலதார மனமும் இருந்தது. அடுத்து எக்கனாமி. விஜயநகர பேரரசோட பொருளாதாரம் விவசாயம்தான் முதன்மை தொழிலாக இருந்தது. எல்லாரோட ஆட்சி காலத்துலேயுமே விவசாயம்தான் எப்போவுமே முதன்மை தொழிலாக இருந்தது. வணிக குழுக்கள் வந்து நிறைய இருந்தாங்க. அவங்க யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தொழில் குழுக்கள் வந்து மேன்மைப்பட்டிருந்தது. குர்நூல் மற்றும் அனந்தப்பூரில் வைரச் சுரங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இவங்களோட நாணயம் வந்து வராகம் தங்கத்தாலானது. அடுத்து தினாரா, அடுத்து ஃபனம். ஃபனம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. கேரளாவில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஃபனம்ங்கிற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. விஜயநகர பேரரசோட முக்கியமான துறைமுகம் வந்து கண்ணனூர். இந்த கண்ணனூரில் வந்து அரேபியா, பெர்சியா, மேற்கு ஆப்பிரிக்கா, போர்ச்சுகல் போன்ற மேற்கு நாடுகளோட தொடர்பு இருந்தது. கிழக்கு நாடுகளான பர்மா, மலாயா மற்றும் சீனா போன்ற நாடுகளோடையும் வணிக தொடர்பு இருந்தது. முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் என்னென்னா பருத்தி, பட்டு, காட்டன், சில்க், ஸ்பைசஸ், ரைஸ், அயன். அப்புறம் சால்ட் பீட்டர் அண்டு சுகர். சால்ட் பீட்டருங்கிறது வெடிவுப்பு, அதாவது பொட்டாசியம் நைட்ரேட்டாலானது KNO3. இம்போர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்சஸ், பெல்ஸ், காப்பர், கோரல், மெர்க்குரி, சீனா சில்க் அண்டு வெல்வெட் க்ளோத்ஸ். இது எல்லாம் பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்டது. கப்பல் கட்டும் கலை வந்து வளர்ச்சி அடைந்தது. ரொம்ப கலாச்சார பங்களிப்பு. விஜயநகர பேரரசு இந்திய நாட்டுக்கு அளித்த கலாச்சார பங்களிப்பு எனலாம். பெரிய பெரிய ராய கோபுரங்கள், நுழைவாயில்கள், கல்யாண மண்டபங்கள் எல்லாமே கட்டினாங்க. கல்யாண மண்டபம் பார்த்திங்கன்னா நிறைய தூண்களோடு இருக்கும். கோயிலில் உள்ள மண்டபங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தூண்களோடு இருக்கும்.
அது எல்லாமே விஜயநகர பேரரசரோட காலத்தில் கட்டினது தான். அந்த தூண்கள் எல்லாம் குதிரை சிலைகள் வந்து செதுக்கப்பட்டது. அம்மன் உருவ சிலைகள் வந்து கோயிலில் வைக்கப்பட்டன. முக்கியமான கோவில்லாம் பார்த்திங்கன்னா ஹம்பியில் உள்ள விட்டல சுவாமி கோயில், அடுத்து ஹசரா ராமசுவாமி கோயில், அடுத்து காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ கோயில் மற்றும் ஏகாம்பரநாத கோயில், இதெல்லாம் விஜயநகர பேரரசோட காலத்தில் கட்டப்பட்டது. விஜயநகர பேரரசு வந்து பெரிய பெரிய கோயிலெலாம் நிறைய கட்டலை, ஆனால் கோபுரங்கள் வந்து கட்டினாங்க. திருவண்ணாமலை மற்றும் சிதம்பரத்தில் உள்ள ராய கோபுரங்கள் அவங்க தான் கட்டினாங்க. அப்புறம் திருப்பதியில் பார்த்திங்கன்னா தேவராயரும் அவருடைய மனைவியும் உட்கார்ந்துருக்க மாதிரி உலோக சிலைகள் வந்து இருக்குது. விஜயநகர பேரரசில் யூஸ் பண்ணப்பட்ட முக்கியமான வார்த்தைகள் என்னென்னா, பிரதானி, அவர் வந்து பிரதம அமைச்சர். அடுத்து ராய் சனி, இவர் வந்து மன்னரோட வாய்மொழி கட்டளையை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தார். அப்புறம் கர்ணிக்கம் அப்படிங்கிறவர் வந்து கணக்காளர், அதாவது அக்கௌண்டண்ட்டாக இருந்தார். அடுத்து கடமை, இறை, விரை போன்றவை வந்து டேக்ஸஸாக வசூலிக்கப்பட்டது. அடுத்து அத்தாவணி, இது வந்து லேண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது நில வருவாய்த்துறை. அடுத்து படிக்காவல், இது வந்து போலீஸ். அடுத்து தலவா, இது வந்து காவல்காரன். இது எல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான சிறப்பு வார்த்தைகள். விஜயநகர பேரரசுக்கு சமகாலத்தவரான பாமினி சுல்தானியத்தை பற்றி இனி பார்ப்போம். பாமினி சுல்தான் எப்படி உருவாச்சு? முகமது பின் துக்ளக் வந்து அமீர் சடா ஐ அமீர் அப்படிங்கிற 100 கிராமத்துக்கு ஒவ்வொரு தலைவரையும் நியமிச்சிருந்தார். 1337 முகமது பின் துக்ளக் தேவகிரிலேருந்து டெல்லிக்கு போன பிறகு தக்காணத்துக்கும் டெல்லி அதிகாரிக்கும் போர் வந்து ஆரம்பிக்க தொடங்கிட்டு எல்லாருமே சுதந்திர பேரரசுகளாக தங்களை அறிவிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் 1347 பாமினி சுல்தானியம் வந்து உருவானது. இதனை தோற்றுவித்தவர் வந்து ஹசன் கங்கு. பாமினியோட தலைநகரம் வந்து கர்நாடகாவில் உள்ள குல்பர்கா தான் பாமினியோட தலைநகரம். முக்கிய துறை ஹசன் கங்கு அப்படிங்கிற பேரை வந்து அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா அப்படிங்கிற பேரை மாற்றி தனக்கு தானே பட்டம் வச்சுக்கிட்டாரு. பாமன்ஷாங்கிறது ஈரானில் உள்ள மித்திக்கல் ஹீரோ, அதாவது புராண கதையோட நாயகன் தான் பாமன்ஷா அப்படிங்கிற பேர். அதை வந்து ஹசன் கங்கு தனக்கு வச்சுக்கிட்டார். பாமினி சுல்தானிய அரசர்களில் முதலாக ஆட்சி செஞ்சது அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா. இவரோட ஆட்சி காலத்தில் விஜயநகர பேரரசு கூட நிறைய போர்கள் நடந்தது. 1350 வாராங்களை அட்டாக் பண்ணி அங்கேருந்த ரூலர் கபய நயகா அவரை வந்து தோக்கடித்தார். அங்கேருந்த கௌலாஸ் அப்படிங்கிற கோட்டையையும் கைப்பற்றியிருந்தார். இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தார் முதலாம் முகமது ஷா. இவர் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் ரஃபி காஸ்வின் அப்படிங்கிற ஒரு பெர்சியன் ஆர்கிடெக்ட் அவரோட சேர்ந்து ஒரு குல்பர்காவில் ஒரு மசூதி ஒன்றை கட்டினார். அடுத்து தஜி உத்தின் ஃபிரோஸ், இவர் வந்து கேரளாவை ஆட்சி செஞ்ச கோண்டு ராஜா நர்சிங் ராயை தோக்கடித்தார். அப்புறம் தௌலதாபாத்தில் ஒரு வானவியல் ஆராய்ச்சி மையம் ஒன்றை அமைத்தார். ஒரு ஆஸ்ட்ரானாமிக்கல் லெபார்ட்டரியை வந்து, அதாவது அப்சர்வேட்டரியை வந்து தௌலதாபாத்தில் அமைச்சார். அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் அகமது ஷா வாலி. இவர் வந்து தலைநகரத்தை குல்பர்காலேருந்து பீடாருக்கு மாற்றினார். வாலி அப்படிங்கிற பேர் வந்து துறவி அப்படின்னு அர்த்தம். இவர் வந்து வாராங்கல் மீது 1424 1428 வரை போர் தொடுத்துட்டு இருந்தார். இதை வந்து மாற்றிக்கோங்க. அடுத்து ஹுமாயூன் ஷா. பாமினி சுல்தானில் பார்த்திங்கன்னா மன்னர்களோட வரிசையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யார் எப்போ ஆட்சி வந்தாங்க, யாருக்கு அடுத்து யாருங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹுமாயூன் ஷா இறந்த பிறகு கவான் வந்து நிஜாம் ஷாவுக்கு பாதுகாவலனாக மாறினார். ஹுமாயூன் ஷாவுக்கு பிறகு முகமது ஷா வந்து ஆட்சிக்கு வந்தார். முகமது ஷாவோட ஆட்சியில் தான் பார்த்திங்கன்னா பாமினி சுல்தானோட புகழ் வந்து உச்சத்தில் இருந்தது. முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா கவானோட அட்வைஸ் தான் அதுக்கு காரணம். அரபிக்கடல்லேருந்து பே ஆஃப் பெங்கால் வர அவங்களோட ஆட்சி வந்து விரிவடைந்தது. நாம் வந்து எல்லா காலத்துலேயும் பார்த்திங்கன்னா மன்னர்களை பற்றி தான் பார்ப்போம். இந்த பாமினியில் மட்டும் கவான், அமைச்சரான கவான் பற்றியும் பார்ப்போம். கவான் வந்து 42 வயசில் தான் பார்த்திங்கன்னா பெர்சியாவிலேருந்து இந்தியாவுக்கு வியாபாரியாக வந்தார். பின்னர் வந்து பாமினி படையில் சேர்ந்து படிப்படியாக உயர்ந்தார். இவருக்கு வந்து மன்னர் கொடுத்த பட்டம் வந்து மாலிக் உல் தஜிர், வியாபாரிகளுக்கெல்லாம் தலைவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாரு. கொடுத்த மன்னர் வந்து ஹுமாயூன் ஷா தான்.
அப்புறம் படிப்படியாக வந்து இவர் பிரதம அமைச்சராகவே மாறிட்டார். பிரதம அமைச்சராக மாறின பிறகு அவரோட பட்டம் பார்த்திங்கன்னா குவாஜா ஐ ஜகன் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தாங்க. கவான் வர்றதுக்கு முன்னாடி பாமினி சுல்தானியம் 4 தராப்ஸ்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இவர் வந்த பிறகு 8 தராப்களாக பிரிக்கப்பட்டது. தராப்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இப்போ இருக்க மாநிலங்கள் மாதிரி அப்போ உள்ள மாகாணங்கள். இது வந்து தராப்தார்களால் ஆளப்பட்டது. கவான் வந்து ஒவ்வொரு தராப்தாருக்கும் ஒரே ஒரு கோட்டை மட்டும்தான் வச்சுக்கணும்னு அதிகாரத்தை கொடுத்தாரு. மீதி எல்லா கோட்டைகளையும் கிலாப்தார் அப்படிங்கிற ஒரு தனி நிர்வாக அமைப்பே வச்சுருந்தார். இவரோட ஆட்சி காலத்தில் வந்து பிரபுக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகைகள் எல்லாமே குறைச்சார். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பிரபுக்களுக்கு இவரை பிடிக்காமல் போயிட்டு. ஆனால் இவர் வந்து ஒரு போர்க்கலையில் சிறந்த வல்லுநர்னால எல்லா எனிமியும் தோக்கடித்தார். மேற்கு கடற்கரையில் கோவாவையும் தாபூலையும் கைப்பற்றினார். இவர் கைப்பற்றின பிறகு பாமினி சுல்தான் வந்து ஈரான் மற்றும் ஈராக்கு கூட வணிகம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. வெடிமருந்து அதாவது கன் பவுடரை வந்து யூஸ் பண்ணது கவான் தான். அதாவது இந்தியாவில் யூஸ் பண்ணது கவான் தான். இவர் வந்து மால்வாவை சேர்ந்த முகமது கல்ஜியை தோற்கடித்தார். அப்புறம் பிடாரில் பெர்சியன் ஸ்டைலில் ஒரு காலேஜை கட்டினார். 2 டைப்ஸ் ஆஃப் நோபல் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் வந்தாங்க. டெக்கானிஸ் நோபல், அதாவது தக்கான பிரபுக்கள், இவங்கெல்லாம் பழைய ஆட்சியாளர்கள். அப்புறம் ஆப்கான்லேருந்து புதுசாக வந்த நோபல்கள். இவர் வந்து கவான் கூடயே வந்தவங்க. இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஈகோ மோதல் வந்து ரொம்ப வந்துட்டு. டெக்கானில் இருந்த யாருக்குமே பார்த்திங்கன்னா கவானை பிடிக்கல. அதனால் வந்து மன்னர்களை வந்து இவங்க கைக்குள்ளே வச்சு கவானை கொல்லதுக்கு ஆணையிட்டாங்க. கவான் 1482 இறந்து போனார். கொல்லப்பட்டார். இவர் கொல்லப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா சுல்தானியட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிது. மொத்தமாக 1518 சுல்தானியம் வந்து பாமினி சுல்தானியம் 5 மாநிலங்களாக பிரிந்தது. முதல் வந்து நிசாம் சாஹி ஆஃப் அகமதுநகர். அகமதுநகரில் நிஜாம் சாஹிகள். இது வந்து அகமது பஹ்ரி அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. பிற்காலத்தில் ஷாஜகானால் இணைத்து கொள்ளப்பட்டது. அடுத்து அடில் சாஹிஸ் ஆஃப் பிஜப்பூர். பிஜப்பூரில் உள்ள அடில் சாஹிஸா இதை தோற்றுவித்தவர் வந்து யூசுப் அடில் ஷா. அப்புறம் முகமது அடில் ஷா உலகத்திலேயே மிகப்பெரிய 2வது பெரிய குவி மாட மாளிகையை கட்டினார். அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் டோம் வந்து கட்டியிருக்காரு. அது வந்து கோல் கும்பாஸ், பிஜப்பூரில் உள்ள கோல் கும்பாஸ் தான் அது. இவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் இப்ராஹிம் அடில் ஷா 2. 2ஆம் இப்ராஹிம் அடில் ஷா என்பவர் வந்து ஆட்சிக்கு வந்தார். இவருக்கு வச்சிருந்த மக்கள் எல்லோரும் வச்சுருந்த பேர் வந்து ஜகத்குரு பாதுஷா. ஜகத்குரு அப்படிங்கிறது இந்து பேர் மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் வந்து இந்து, இஸ்லாம் எந்த மத பாகுபாடும் பார்க்காதனால ஜகத்குரு பாதுஷா அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. இவர் எழுதிய நூல் வந்து கிதாப் இ நவ்ரஸ், 9 ராசாக்களின் கதை. தக்கனி இலக்கியத்தில் இது ஒன்று. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து ஒரு இசைக்குழு வந்து ரொம்ப புகழ்பெற்றிருந்தாங்க. அவங்கள பேர் வந்து லக்சர் இ நவ்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது நவ்ராஸ் படை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நகரம் வந்து அவுரங்கசீப்பால் கைப்பற்றப்பட்டது. அதுக்கப்புறம் 3வது பிரிவு வந்து பெராரில் உள்ள இமாத் சாகிஸ். இதை வந்து கண்டுபிடிச்சவர், அதாவது தோற்றுவித்தவர் வந்து ஃபட்டுல்லா கான் இமாதுல் மாலிக்ங்கிறவர் வந்து தோற்றுவித்தார். அதுக்கப்புறம் குதுப் சாகிஸ் ஆஃப் கொல்கண்டா. இந்த வம்சத்தை தோற்றுவிச்சவர் வந்து கூலி குதுப் ஷா இப்படிங்கிறவர் வந்து தோற்றுவித்தார். இவர் வந்து ஹைதராபாத்தில் உள்ள கொல்கண்டா கோட்டையை வந்து கட்டினார். குதுப் ஷாஹி வம்சத்திலே பார்த்திங்கன்னா இந்த முகமது குலி குதுப் ஷாங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா சிறந்த அரசர். இவர் வந்து ஹைதராபாத்தையும் சார்மினாரையும் கட்டினார். சார்மினார் வந்து பீடாரில் இருக்குது. இதுவும் அவுரங்கசீப்பால் கைப்பற்றப்பட்டது. அப்புறம் 5வது பிரிவு வந்து பரித் சாகிஸ் ஆஃப் பிஜப்பூர் பரித் ஷாக்கள். இவர் வந்து அலி பரித் அப்படிங்கிறவரால் தோற்றுவிக்கப்பட்டது. இவங்களுக்கும் பிஜப்பூரில் இருந்த அடில் சாஹிக்கும் சண்டையிட்டு அடில் சாஹி அதில் ஜெயிச்சு இதை கைப்பற்றிட்டாங்க. இந்த ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசுக்கும் பாமினி பேரரசுக்கும் அடிக்கடி நடந்த மோதல்கள் தான். எதுக்காக இந்த மோதல் நடந்திருக்கலாம்? ரைச்சூர் தோவாப், துங்கபத்ராவுக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையில் இருக்கிற ரைச்சூர் தோவாப் பிரச்சனை. அங்கே உள்ள வளமான இயற்கை வளங்கள்
விவசாய பூமியாக இருந்த அந்த இடத்தோட பிரச்சனை. அதன் பிறகு அங்கே இருந்த கோல்கண்டா நகரத்தில் உள்ள வைரச் சுரங்கங்களுக்கான மோதல் தான் அது. அடுத்து கிருஷ்ணா கோதாவரி பேசின். இதில் வந்து அயல்நாட்டு வணிகத்துக்கான முக்கிய இடமா இந்த கோதாவரி பேசின் இருந்தனால அந்த இடத்துக்கு மேலே சண்டை. அப்புறம் ஓவர் த மராத்வாடா ரீஜியன். இது வந்து மேற்கு கடற்கரை பகுதியில் உள்ள கொங்கன் பெல்ட்டுக்கான பிரச்சனை. இதில் வந்து எதுக்காக பிரச்சனைனா குதிரைகள் இறக்குமதி செய்வதற்கான பிரச்சனை தான் இது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருந்தது. அது வந்து இந்து இஸ்லாமியருக்கான பிரச்சனை தான் அது. என்ன தான் படை வீரர்களில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா அவங்க லோ லெவலில் தான் இருந்ததுனால அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அப்புறம் பாமினியோட நிர்வாகம் பார்த்திங்கன்னா கவானுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 4 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அதை தராப்ஸ்னு சொல்லுவாங்க. தௌலதாபாத், பிடார், பெரார், குல்பர்கா. அதை ஆட்சி செஞ்சவங்க வந்து அதாவது கவர்னர் பேர் வந்து தராஃப்தார், சுபேதார்னு சொல்லுவாங்க. இவங்க கட்டின கலை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தோ சாரசனிக் ஸ்டைலில் வந்து கட்டப்பட்டிருக்குது. முக்கியமான கட்டிடங்கள் பார்த்திங்கன்னா குல்பர்காவில் உள்ள ஜாமா மஸ்ஜித், ஹைதராபாத்தில் உள்ள கொல்கண்டா கோட்டை, பிஜப்பூரில் உள்ள கோல் கும்பாஸ், பிடாரில் உள்ள சண்டுமினார். இது எல்லாமே முக்கியமாக கட்டப்பட்ட கட்டிடங்கள். பாமினி காலத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு 8 அமைச்சர்கள் குழுக்கள் இருந்து இந்த 8 அமைச்சர்கள் குழுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. வசீர் ஐ குல் இவர் வந்து பிரதம அமைச்சர், அதாவது பிரைம் மினிஸ்டர். அடுத்து ஆமீர் ஐ குல் ஃபைனான்ஸ் ஹெட், நீதித்துறையை பார்த்துக்கிட்டவர். வசீர் அஷ்ரஃப் இவர் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை மற்றும் ராயல் செரிமோனிஸ் விழாக்களுக்கான அமைச்சர் வந்து வசீர் இ அஷ்ரஃப். அடுத்து சடார் ஐ ஜடார் இவர் வந்து நீதித்துறை மற்றும் அறநிலைத்துறைக்கான தலைவர். அடுத்து டராஃப்தார் ஹெட் ஆஃப் ப்ரொவின்ஸ், மாகாண தலைவர். பேஷ்வா பேரரசுகளோட படைத்தளபதி தான் இந்த பேஷ்வா. இவங்கெல்லாம் மராத்தியரோட ஆட்சி காலத்தில் ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்தாங்க. அடுத்து வசீர்னா துணை நிதி அமைச்சராக பாமினி சுல்தான் காலத்தில் இருந்தாங்க. அடுத்து கொத்தவால் வந்து போலீஸ்க்கான தலைவர். இந்த கொத்தவால்ங்கிறது வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்த 8 பேரும் தான் பார்த்திங்கன்னா பாமினி சுல்தான் காலத்தில் முக்கியமாக இருந்த அமைச்சர் குழு. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் விஜயநகர பேரரசும் பாமினி பேரரசை பற்றியும் ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம். இது முழுக்க பார்த்திங்கன்னா பூனம் தலால் தஹியா புக்கில் இருந்து எடுக்கப்பட்டது. இது போக பார்த்திங்கன்னா இது எல்லாம் நோட்ஸாக எடுத்த நீங்கள் வந்து ஸ்கூல் புக் பாயிண்ட்ஸையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.